நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் நம்ம பார்க்க போறோம். உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கன்வென்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம 10யும் ஒரே நேரத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு போரிங்கா இருக்கும். அதனால 2 கன்வென்ஷன் நம்ம வந்து பார்ப்போம். இல்ல நமக்கு வந்து ஒவ்வொரு கன்வென்ஷனும் நான் தனியா ஷார்ட்ஸ்ல வந்து போட்டுருக்கிறேன். தனித்தனியா பார்க்குறவங்களும் பாருங்க, இல்ல ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களும் பாருங்க. ஏன்னா ஃபுல் வீடியோல பார்த்தீங்கன்னா நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 மினிட்ஸ்ல என்னென்ன ரியாக்ஷன் மட்டுமோ என்ன இருக்கு இன்வால்வ் ஆகுதோ அத மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோனா அது எப்படி வந்துச்சு? நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய டிப்ஸ் குடுப்பேன். அதனால ஃபுல் வீடியோ நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால ஃபுல் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஃபுல் வீடியோல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல் வீடியோ பாருங்க. ஷார்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே. இங்க நமக்கு முதல்ல என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எத்தனால் டூ பியூட் 19 நமக்கு வந்து மாத்தணும். எப்பவுமே நீங்க கன்வர்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா எழுதணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நான் வந்து எழுதிருவேன். CH3, CH2, OH வந்து நான் எழுதிருவேன். அப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. அதனால நான் வந்து டைரக்ட்டா வந்து நான் எழுதிடுறேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா வந்து எழுதிருவீங்க. அப்போ நமக்கு இந்த CH3 போற இடத்துல CH2 அதெல்லாம் நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆயிரும். இந்த மாலிகுல் எழுதுறதே உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸா வந்திருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் அப்படின்னு குடுத்துருந்தாங்கன்னா, முதல்ல 2 கார்பன் எடுத்து வந்து நீங்க டிரா பண்ணுங்க. அப்புறம் OLன்னா என்னது? ஆல்கஹால் ஃபங்ஷனல் குரூப் இல்லையா? OH வந்து போடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணுங்க. கார்பனுடைய வேலன்ஸ் வந்து நமக்கு வந்து 4 இல்லையா? அப்போ கார்பன் சுத்தி எப்பவுமே நமக்கு வந்து 4 பாண்ட் வந்து இருக்கணும். அப்படி 4 பாண்ட் இல்ல அப்படின்னா, அது வந்து ஹைட்ரஜனால வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் மாலிகுல்ஸ் வந்து வரும். அப்போ CH3, CH2, OH வந்து எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம மாலிகுல கரெக்ட்டா எழுதுறது நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணா நமக்கு நமக்கு எது வந்து நமக்கு வந்து முடியுமோ அப்படி வந்து எழுதுங்க. டைரக்ட்டா இது இப்படி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கார்பன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் பி மோர் பெட்டர். ஓகே. இதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பியூட் 19 வந்து மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பியூட் 19 இல்லையா? அப்போ பியூட்னா 4 கார்பன் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்க. ஐனா என்னன்னா ட்ரிபிள் பாண்ட். அப்போ நமக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்போ ரிமைனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணா ஹைட்ரஜனால வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலிகுல் எழுதுங்க. தப்பே கிடையாது. ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து தப்பாயிடும். ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஓகே. அப்போ நமக்கு என்ன வரும்னா CH3, CH2, C ட்ரிபிள் பாண்ட் நமக்கு என்ன CH வந்து இருக்குது. அப்போ இந்த மாலிகுல இருந்து இந்த மாலிகுல நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. அப்போ இந்த மாலிகுல கன்வெர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ரியாக்டன்ட் செல் எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது? 2 வந்து இருக்குது. ப்ராடக்ட் செல் எத்தனை கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது? 4 வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு ரியாக்ஷன் தான் பாசிபிள். ஒன்னு வந்து ஆல்டர் கண்டென்சேஷன், இன்னொன்று நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன். இந்த 2 ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுங்க. கன்வென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிண்ட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ அது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். நான் ஒவ்வொரு ரியாக்ஷனும் வரும்போது நான் சொல்றதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்போ தனியா நோட்ல இருந்து ஒரு பேஜ் விட்டுருங்க. அப்போ கன்வர்ஷன் அப்படின்னாலே முதல் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல பெர்ஃபெக்ட்டா கரெக்டா வந்து எழுதணும். அதான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆயிருக்குதா? அப்போ இன்க்ரீஸ் ஆனா என்னென்ன ரியாக்ஷன், டிக்ரீஸ் ஆனா என்னென்ன ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க வந்து எழுதணும். அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவதுன்னா ஆல்டர் கண்டென்சேஷன் இல்லைன்னா நமக்கு வந்து உட்ஸ் ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதாக இருக்கலாம் டீகார்பாக்சிலேஷன், அப்புறம் ஹாஃப் அண்ட் புரோமைட் டிகிரேஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கார்பன் ரேண்டமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை 1 2 3 4 5 6 அப்படி ரேண்டமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா கிரிக்னாட் ரேஜன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இல்லை சார் எனக்கு ஒரே ஒரு கார்பன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்னா பொட்டாசியம் சைனைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரூல் வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா? இங்கே வந்து அப்படியே டபுள் ஆயிருக்குது. அப்போ டபுள் ஆனால் நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று வந்து உட்ஸ் ரியாக்ஷன், ஆல்டர் கண்டென்சேஷன். ஆனால் இந்த கேஸ்ல இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த கேஸ்ல நீங்க ஆல்டர் கண்டென்சேஷன் யூஸ் பண்ண முடியாது, உட்ஸ் ரியாக்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹைட்ரோ கார்பன் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்கைன் வந்து படிச்சிருப்போம். அல்கைன்ல வந்து படிக்கும்போது இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அந்த ரியாக்ஷன் நம்ம வந்து ரீகால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைனுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அசிட்டிலின் இருக்கு இல்லையா? அப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CH வந்து அசிட்டிலின். அசிட்டிலினுக்கு அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நம்ம எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? சோடியம் மெட்டல் கூட நமக்கு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம்னா சோடியம் அசிட்டிலைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ CH ட்ரிபிள் பாண்ட் CNA வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து 2 மாலிகுல்ஸ் எடுத்துட்டு இதை 2 மாலிகுல்ஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணணும். அப்போ வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட்? ஆசிட் எப்போவுமே மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் பண்ணும். அப்போ இதுவும் நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் பண்ணனால இது வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அதில் வரக்கூடிய இந்த காம்பவுண்ட் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு வந்து சோடியம் வந்து இருக்குது. சோடியம் என்ன பண்ணும்? ஆல்வேஸ் ஹைலி ரியாக்டிவ் வித் குளோரின் இல்லையா? அப்போ முதல்ல நம்ம அந்த ரியாக்டண்ட குளோரினை வந்து நம்ம மாற்றணும். அப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்? CH3
CH2 OH. அப்போ நம்ம இதை என்ன பண்ணால் இதை குளோரினா மாற்றணும். அப்போ ஆல்கஹாலை குளோரினா மாற்றோம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 6 மெத்தட்லையும் எது நமக்கு பெஸ்ட் மெத்தட் நம்ம படிச்சிருப்போம், ரியாக்ஷன் வித் தைனைல் குளோரைடு. அப்போ தைனைல் கூட வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 என்ன கிடைக்கும், Cl வந்து நம்ம கன்வெர்ட் ஆகிடும். கன்வர்ஷன் எழுதும்போது நீங்கள் பை ப்ராடக்ட் எழுத வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்புறம் இந்த மாலிகுலை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாலிகுலை நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணலாம். அப்போ NaC ட்ரிபிள் பாண்ட் CH நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த Naவும் Cலும் NaCl நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். CH3 CH2 C ட்ரிபிள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் இதுதான். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐயூபேக் நேம் வந்து கீழே எழுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால். ஓகே, நீங்கள் எத்தனால் எழுதுங்க. இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனால் இல்லையா, இது வந்து என்னெல்லாம் குளோரோ ஈத்தேன். குளோரோ ஈத்தேன். அப்போ நம்ம இதுக்கு பேர் நம்ம என்னன்னா சோடியம் அசிட்டிலைடு Y T அசிட்டிலைடு. ஓகே, சோடியம் அசிட்டிலைடு. இது நமக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டைன். பியூட்டைன் எழுதலாம், இல்லை பியூட் 19 கூட எழுதலாம், தப்பு கிடையாது. இது எல்லாத்தையுமே நேம் எல்லாம் கீழே எழுதிட்டே வாங்க, அதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து கன்வர்ஷன். அப்போ இந்த கன்வர்ஷன் ட்ரிபிள் பாண்டு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இந்த சோடியம் அசிட்டைடோட சப்போர்ட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே உங்கள் மைண்டில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் கன்வர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஈத்தேன் டு புரோமோ ஈத்தேன். மொதல் ஸ்டெப் வந்து எப்போவுமே என்னன்னா அந்த மாலிகுலை நீங்கள் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து எழுதணும். அப்போ ஈத்தேனை நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா CH3 பாண்ட் வந்து CH3. ஓகே, நம்ம இது என்ன மாற்ற போகிறோம், புரோமோ ஈத்தீன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈத்தீன் புரோமோ ஈத்தீன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஈத்தேனை நமக்கு என்ன டபுள் பாண்ட் வந்து இருக்கும். ஓகே, டபுள் பாண்ட் CHBr இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோமோ ஈத்தீன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஈத்தனை நம்ம என்ன பண்ணணும், 2 கார்பன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணணும். ENனா அங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்புறம் புரோமின் வந்து இருக்கணும். ரிமைனிங் நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை வந்து ஃபில் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்கிறதுனால ரிமைனிங் வந்து நீங்கள் 2 ஹைட்ரஜன் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு வந்து 3 பாண்ட் ஆல்ரெடி ஓவர்ன்றதுனால ஒரு ஹைட்ரஜன் தான் யூஸ் பண்ணணும். CH2 டபுள் பாண்ட் CHBr. நீங்கள் டைரெக்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் என்ன எழுதுவீங்க, 2 கார்பன் இருக்கணும் அப்படின்னா CH3 டபுள் பாண்ட் CH2Br வந்து போட்டுருவீங்க. ஓகே, CH3 டபுள் பாண்ட் அல்கின்னா டபுள் பாண்ட் இல்லையா, CH3 டபுள் பாண்ட் CH2Br போட்டுருவீங்க. இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு மாலிகுல் எழுத தெரியல அப்படின்னா யூ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் த கார்பன் ஆட்டம். கார்பன் ஆட்டம் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெதுவாகவே பண்ணுங்க, ஒன்றும் நமக்கு வந்து அவசரம் வந்து கிடையாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈத்தேன் நம்ம இந்த மாலிகுலை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதா, நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அப்போ நமக்கு என்ன பண்ணால் டபுள் பாண்ட் வந்து நமக்கு வேணும், ஹாலஜன்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ டபுள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் வேணும் அப்படின்னாலே அங்கே நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து வரும். ஓகே, அப்போ சிங்கிள் பாண்டை டபுள் பாண்டாக மாற்றணும், இல்லை டபுள் பாண்டை ட்ரிபிள் பாண்டாக மாற்றணும். அப்போ ஒரு பாண்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் யூஸ் பண்ணணும். இல்லை டபுள் பாண்டை சிங்கிளாக மாற்றணும், ட்ரிபிள் பாண்டை டபுளாக மாற்றணும், ஒரு பாண்டை குறைக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம அடிஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, இங்கே நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்கேன் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அல்கேன்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அல்கேன் வந்து நமக்கு வந்து எது கூடயுமே நமக்கு வந்து ரியாக்ட் ஆகாது. அப்போ அல்கேனை நம்ம ரியாக்ஷனில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், யூவி லைட்டை போட்டு நம்ம ஹாலஜன் வந்து நம்ம போடணும். யூவி லைட் அண்ட் Br2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ல இதை நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல நோட் பண்ணிங்க. அல்கேன்ல ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்குது, அந்த ஃப்ரீ ரேடிக்கலோட சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், CH3 CH2Br வந்து கிடைக்கும். ஓகே, இது நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அல்கேன் இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் தான் பண்ணியாகணும். அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் இங்கே சிங்கிள் பாண்டுக்கு நம்ம வந்து டபுள் பாண்ட் வந்து கொண்டு வரணும். அப்போ டபுள் பாண்ட் கொண்டு வந்து நான் என்ன சொன்னேன், எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். அப்போ எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் அல்காலிக் KOH நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த Br நமக்கு வந்து வெளியில் போகும். அப்போ நமக்கு டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். CH2 டபுள் பாண்ட் CH2. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், ரியேஜன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்போஸ் இங்கே அல்காலிக் KOH போகிறதுக்கு பதிலாக அக்வாஸ் KOH நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இல்லை வெறும் KOH போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த புரோமின் பதிலாக OH போய் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகி எத்தனால் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ ரியேஜன்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன். அக்வாஸ் KOHும் அல்காலிக் KOHும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இங்கே அல்காலிக் KOH தான் போடணும், இங்கே நீங்கள் அக்வாஸ் KOH மட்டும் தான் போடணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ப்ராடக்ட் நமக்கு வந்து மாறிடும். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, டபுள் பாண்ட் வந்து கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், Br வந்து உள்ளே ஆட் பண்ணணும். அப்போ நீங்கள் அடிஷன் ரியாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்கேனா வந்து மாறிடும்.
ஓகே, டபுள் பாண்ட் மறுபடியும் சிங்கிள் பாண்டா வந்து நமக்கு வந்து மாறிடும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இங்க அடிஷன் ரியாக்ஷன் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப என்ன பண்றீங்க, மறுபடியும் நீங்க Br2 வந்து உள்ள ஆட் பண்ணுங்க. அப்ப ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், CH2 பாண்ட் CH2, இங்க ஒரு Br வந்து கிடைக்கும், இங்க ஒரு Br வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாலிகுல் கிடைக்கும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஆல்காலிக் KOH பீட்டா எலிமினேஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்கஹாலிக் KOH போட்டீங்க அப்படின்னா, வாட் இஸ் பீட்டா எலிமினேஷன், இங்க இருக்கிற புரோமினும் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் நமக்கு என்ன ஆயிடும், HBr நமக்கு வந்து வெளியில போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும் பார்த்தீங்கன்னா, CH2 டபுள் பாண்ட் CHBr வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் தான். ஓகே, நமக்கு டபுள் பாண்ட் வேணுமா, சிங்கிள் பாண்ட் வேணுமா, டபுள் பாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணணும், பாண்டை ரெடியூஸ் பண்ண நமக்கு வந்து என்ன பண்ணணும், அப்புறம் அல்கேன் இருந்துச்சுன்னா எந்த ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகும், ஆல்கஹாலிக் KOH என்னன்னா அக்வாஸ் KOH ரோல் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி தான். எந்த டைம்ல எதை யூஸ் பண்ணணும், எந்த டைம் வந்து எதை யூஸ் பண்ணக்கூடாது, இது வேணா என்ன பண்ணணும் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இதை நீங்க நல்லா நான் சொல்ற பாயிண்ட் வந்து நீங்க கரெக்டாக நோட் பண்ணிட்டே வந்தீங்க, டீட்டெயிலாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டே வந்தீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நிறைய பேர் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கன்வர்ஷன் தான். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டே நீங்க வந்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன்றது ரொம்ப ஈஸியாக வந்து ஈஸியாகிடும்.